ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங் சாலிட் சீரிஸோட டே 5. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஃபோர்ஸ் ஃபீடிங் பற்றி தாங்க பேச போகிறேன். நம்மளே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட யாராவது வந்து பசி இல்லாதப்போ சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடுவோங்களா? சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி தாங்க குழந்தைங்கள அவங்களுக்கு பசி இல்லாதப்போ நம்ம என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும், எவ்வளோ ருசியாக சாப்பாடு கொடுத்தாலும் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு 11 o'clock தூங்கி 1 o'clock எழுந்திரிச்சிட்டு ஒரு 1:30 கிட்ட அவங்க லஞ்ச் சாப்பிடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட ஸ்கெடியூல் வந்து 1:30 இல்லை 1:45 வரைக்கும் தூங்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க தூங்கி எழுந்திரிச்சோடனே பால் தான் கேட்பாங்க. நம்ம அந்த டைம்ல ஐயோ அவங்க வந்து பால் குடிச்சா வயிறு ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் வந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு ஊட்டினாலும் அவங்க வந்து சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மீல் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹேட்ரட் டைமா மாறிடும். சாப்பாடு மேல அவங்க வந்து வெறுப்பு தான் வந்து காமிக்க ஆரம்பிப்பாங்க. இன்ஸ்டெட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1:30க்கு எழுந்திரிக்கிறாங்களா, எழுந்திரிச்சு அவங்க பால் கேட்டாங்க அப்படின்னா பால் கொடுத்துட்டு திருப்பி ஒரு 1 hourல இல்லை 45 minutesல அவங்களுக்கு வந்து பசி எடுக்க தான் செய்யும். அப்போ நம்ம அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க மீல் டைமும் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி டைமா இருக்குங்க. இந்த தப்பை நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். அதை தான் வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட சொல்றேங்க. அதே மாதிரி குழந்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பால் கேட்கணும் அப்படின்னா, ஐயோ என் குழந்தை வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடலையே அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து திருப்பி திருப்பி அந்த சாப்பாடு கொடுத்தா கண்டிப்பா வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த பால் கொஞ்சமாவது குடிச்சோம் அப்படின்னா தான் வந்து சாப்பிட்டங்கிற திருப்தி வரும். அப்படின்னா தான் அவங்க வந்து ரொம்ப அழுகாம நம்ம வந்து சாப்பாடு கொடுத்தாலும் வந்து டெய்லியும் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுல பருப்பு போட்டு கொடுக்குறோன்னா அதுல ஒரு 4 வாய் வாங்காம நம்ம வந்து அது கூட ரசம் இல்லை காய் ஏதாவது வந்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா? அதில் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கு, நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும். அந்த மாதிரி நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு மீலுக்கும் வந்து சைட் டிஷ் கேட்குறோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கேட்குறோமோ அதே மாதிரி தான் குழந்தைங்களும் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து பிளாண்ட் ஃபுட்டே நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ நம்ம வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னா, குழந்தை 4 வாய்க்கு மேலே சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக வந்து அவங்க ஃபீடிங்ல டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இனியோட ஸ்டார்டிங் சாலிட் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நான் உங்களை இன்னும் வந்து வேற சீரீஸ்ல மீட் பண்றேன். உங்களுக்கு நான் எந்த டாபிக்ல பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா மறக்காம எங்ககிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்க சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய், தேங்க்யூ.